உதவி தேடுகிறோம் அல்லாஹ் சொல்றான். அது அர்த்தம் இல்லாத ஆக்கி விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது தனியா வைங்க, அதெல்லாம் விளங்காத விஷயங்கள். உன்னிடமே உதவி தேடுகிறோங்கிறது தப்பு, அதெல்லாம் முடியாது. நம்ம மனுஷன் உதவி வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அதனால யார் யார்ட்டையும் உதவி வாங்கும் பொழுது நாங்க மகான்கள்ட்ட, பெரியார்கள்ட்ட, அவுளியாக்கள்ட்ட, உலமாக்கள்ட்ட ஏன் வாங்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு இந்த இய்யாக நஸ்தஈன் என்று ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு உலகல் மாதிரி ஆக்கிடுறாங்க. ஆனால் நேர்மையான பார்வை உடையவர்கள், குர்ஆனை மதிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை உரிய விதத்தில் மதிக்கக்கூடிய என்ன செய்யணும் கேட்டா ரெண்டையும் அல்லாஹ் தான் சொல்றான். உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதையும் ஏத்துக்கிறணும், மனுஷன்ட்ட உதவி தேடலாம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ரெண்டையும் ஏற்று செயல்படணும் போது அதுக்கு ஏற்றவாறு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு ஏற்றவாறு விளக்கம் கொடுத்தோம்னு சொன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம், இதையும் ஏற்றுக்கிறோம். உன்னிடமே உதவி தேடுகிறோமா அது உண்மை, மனுஷன் உதவி தேடலாமா அது உண்மை, ரெண்டும் உண்மைதான். முரண் மாதிரி தெரியும், முரண் இல்லாமல் நமக்கு வழங்க முடியும். அது என்ன முரண் இல்லாமல் வழங்குறதுன்னு கேட்டா, அதாவது ஒரு உதவியை நமக்கு ஏற்கனவே சொன்னபடி நமக்கு தெரிகிற விதமாக ஒருவர் உதவி செய்வார் என்று சொன்னால் அந்த உதவிகளை அவரிடத்தில் பெறலாம். தெரியாத விதமாக இறை கடவுள் தன்மையில கண்ணுக்கு தெரியாமல் சில உதவிகள் வருத, அந்த மாதிரி உதவிகளாக இருந்தால் அது மனுஷன் செய்யல, அந்த உதவி எல்லாத்துக்கும். உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ன அர்த்தம் கேட்டா, எந்த உதவிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் மூலமா வயிற்று வலிக்குதுங்க, ஒரு டாக்டர் போறீங்க, டாக்டர் என்ன மந்திரத்துல குணமாக்குறாரு, மந்திரத்துல குணமாக்குறது இல்ல. டாக்டர் என்ன செய்யறாரு, அவருடைய உதவி நமக்கு வருது. எப்படி வருது, அவரு பாட்டில் எடுக்கிறாரு, தெரிஞ்ச ஊசியில மருந்து எடுக்கிறாரு, கிட்ட கொண்டு வர்றாரு, கையை சுருட்டுங்கிறாரு, இருப்பு காட்டுங்கிறாரு, குத்துறாரு, அந்த மருந்து உள்ளக்கு இறங்குது, அந்த மருந்து ரத்தத்துல கலக்குது, எல்லாமே தெரிகிறது. அவரிடமிருந்து வருகிற உதவி நம்ம கண்ணுக்கு தெரிகிற விதமா வர்றதுனால அவர் தான் உதவி செய்கிறாருங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு மளிகை கடையில போய் 5 கிலோ அரிசி வேணும்னு கேட்கறீங்க, அரிசி வேணும்னு கேட்ட உடனே போ வீட்டுல அரிசி மூட்டை இருக்குன்னு சொல்லுவார் அவரு. அப்படி சொல்ல மாட்டாரு. அரிசி வேணும்னு கேட்ட உடனே மூட்டையை பிரிச்சு அள்ளி தராசுல போட்டு நிறுத்தி இடம் போட்டு கரெக்டாகான்னு பார்த்து நீங்க கொண்டு வருகிற பாத்திரத்திலே பையிலே கொட்டி பேக் பண்ணி இந்த ரூபாய்க்காகன்னு வாங்குறாரு. அப்ப ஒரு கடையில நீங்க உதவி வாங்குறீங்கன்னு கேட்டா அது அவர் தான் செய்கிறார் என்ற முறையில் உங்களுக்கு தெரிகிறது. அப்ப உதவி தேடுதல் என்பதை 2 வகையா பிரிக்க வேண்டும். எந்த உதவிகள் மனிதன் தான் செய்கிறான் என்று உங்க கண்ணுக்கு நல்லா தெரிகிற விதமாக அந்த உதவிகள் சேர்கிறதோ அந்த உதவிகளை அது சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேளுங்க. எந்த உதவி அவங்க வழியா வரலங்கிற மாதிரி உதவி இருக்கிறதோ, எந்த மனுஷனும் அதை செய்வது இல்லை, அது நம்மளுக்கு தெரியாத பொறுத்தலாம் அந்த உதவிகள் சேருது அப்படின்னு இருக்கிறதோ அந்த உதவிக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன், அந்த உதவிக்கெல்லாம் நேரடியான உரிமையாளன் அல்ல. அந்த உதவிகளை அவனிடத்துல கேளுங்க. அப்ப உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் உன்னிடத்தில் தான் தேட வேண்டும் என்ற உதவிகளை உன்னிடத்தில் தேடுகிறோம், மனிதனிடத்தில் தான் தேட வேண்டும் என்ற உதவிகளை மனிதனிடத்தில் தேடுகிறோம். உன்கிட்ட தேடுறது அவன்கிட்ட தேட மாட்டோம். இதான் டிஃபரன்ஸ். இப்படி விளங்கிட்டோம்னு சொன்னா உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதை இறை நிலையில் நிறுத்தி, கடவுள் நிலையில் நிறுத்தி, கடவுளுடைய தகுதியை கொடுத்து ஒருவரிடத்தில் உதவி தேடுவதாக இருந்தால் அந்த உதவி அல்லாஹ்விடத்தில் தான் தேடணும். அப்படி இல்லாத உதவி தருவதாக இருந்தால் யார்கிட்ட வேண்டாலும் தெரிக்க, அவர் தர்றது நெசமா இருந்தால் நீ ராமசாமி வேண்டாலும் தெரிக்க, கந்தசாமி வேண்டாலும் தெரிக்க, ஒரு நாய் பண்ணிட்டு கூட உதவி வாங்கிக்கலாம். ஒரு நாயை வளர்க்கிறோம், வேட்டை நாய் வளர்க்கிறோம், அந்த வேட்டை நாய் ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்து வேட்டைக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோம், நாய் நமக்கு உதவி செய்யுது. ஒரு நாய்கிட்ட கூட என்ன செய்யலாம், அதிலிருந்து பெறக்கூடிய உதவி வாங்கி கொள்ளலாம். அதை திருட வர்றான், பாதுகாப்புக்கு வேணும்னா ஒரு நாயை கட்டி வாங்கல கட்டி போட்டு குறைக்க விடுறோம், அது குறைச்சவங்க நமக்கு எந்திரிச்சுக்கிறோம், அதுவும் உதவிதான். அப்ப உதவி வாங்குவது என்பது அவரவர்கள்ட்ட வாங்குற உதவி அவரவர்கள்ட்ட கேளுங்க. இது என்ன உதவி என்று சொன்னால் கடவுள் நிலையில் நிறுத்தி கேட்கிற உதவி. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் இருக்காது. இப்ப கடவுள் நிலையில் நிறுத்தி கேட்கிற உதவி என்றால் அதையும், மனுஷன் என்ற நிலையில் கேட்கிற உதவி என்றால் அதையும் எப்படி வேறுபடுத்துவது என்று சொன்னால் பல வகையில் நீங்கள் வேறுபடுத்தலாம். வேறுபடுத்துவதற்கு ஒரு வழி 2 வழி இல்லை, பல வகையான வழிகளில் 2 உதவி நீங்கள் வேறுபடுத்திடலாம். இப்ப உதாரணமா நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம், இங்க உட்கார்ந்து அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கிறது அல்லாஹ்விடத்துல. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்ட்ட கேட்கறீங்க. எல்லாரும் கேட்கறதா இருந்தா உங்க இத்தனை பேரும் கேட்கறதுக்கு அல்லாஹ்வுக்கு 2 காரணம் தான் இருக்குது. இவ்வளவு பேரும் ஒரே விதத்தில் கேட்டா அவனுக்கு விளங்காது. அதனால என்ன செய்யுங்க கேட்டா கியூல வாங்க, எல்லாம் கியூல முதல்ல நீங்கள் அல்லாட்ட, 2வது நீங்கள்
மூணாவது நீங்க கேளு அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்குவோமா? எல்லாம் ஒரே இடத்துல கேட்போமா? எல்லாம் ஒரே இடத்துல கேட்போம். என்னடா எல்லாம் ஒரே இடத்துல கத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். 600 கோடி மக்களும் சேர்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் அல்லாட்ட கேட்கறதா இருந்தாலும் கியூ கிடையாது. நீ 7-1க்கு நீங்க கேளு, 7-2க்கு நீங்க கேளு, 7-3க்கு நீங்க கேளு, அவன் டைம் போட்டு கொடுத்துறது. 7-5க்கு நீ 7:15 உனக்கு அப்பாயின்மெண்ட் 7:15 அல்லாட்ட கேட்கறது 7:15. அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. நீ மட்டும் கேளு அல்லாட்ட போயிடும். நீ 8:30 மணிக்கு நீங்க கேளு, 9க்கு நீங்க கேளு. ஜனவரி 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்காரனுக்கு, ஜனவரி 2ஆம் தேதி கர்நாடகாரனுக்கு, இப்படி அப்படி பிரிச்சு கொண்டால் அப்படி பிரிக்கிறோமா? 600 கோடி பேரும் கேட்டாலும் அவன் தருவான்னு நினைக்கிறோமா? அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டுறதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, கியூ போடாம வகைப்படுத்தாம எத்தனை கோடி பேர் கேட்டாலும் அத்துணையையும் பூர்த்தி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒருவற்றை கேட்கிறதா இருந்தால் அது அல்லாஹ் இடத்துல கேட்கணும். மனுஷன் எப்படி கேட்கறீங்க? 10 பேருக்கு வைத்த வழி, டாக்டர்கிட்ட போறோம், 10 பேர் என்ன செய்யறோம்? நிக்கிறோம், 10 பேர் கேட்ட வைத்து நிக்கிறோம். எது நமக்கு விளங்க? என்ன சொல்றாங்க விளங்காது. நான் சொல்றதால வேணா உங்களுக்கு விளங்கு வைத்த வழி விளங்குறதை தவிர 10 பேர் ஒரே நேரத்தில் வந்து கத்தனாண்டு வைங்க. அதுல 10 பேர் வைத்த வழியா இருந்தா வேணா ஓரளவுக்கு அந்த மேட்ச வழங்குற வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் தலைவலி, ஒருத்தனுக்கு வைத்த வலி, ஒருத்தனுக்கு வாயு பிடிப்பு, ஒருத்தனுக்கு பல்லு வலி, ஒருத்தனுக்கு காய்ச்ச, ஒருத்தனுக்கு ஜலதோஷம் இருக்கு. 10 சொல்றான்னு வைங்க. என்னடா சொல்றீங்க? மனுஷனா நான் என்னடா இது கேட்பானா இல்லையா? அப்ப அவன்கிட்ட கேட்கிற உதவி வந்து கடவுளை நினைச்சு கேட்கல. அவன் நல்லா விளைஞ்சிடும். இவனுக்கு ஒரு ஆள் தான் ஒரு நேரத்தில் கேட்க இயலும். 2 பேர் கேட்டா கூட அவனால காது கொடுத்துவாங்க. ஒரு மாதிரி தெரியும். 3 பேர் கேட்க இயலாது. அப்ப டாக்டர் நம்ம ஒரு மருத்துவ உதவி கேட்கிறோம்னு சொன்னா எந்த நிலையில் நிப்பாட்டி கேட்கிறவன மனித தன்மையை எடுபட்டவராக நினைத்து நம்ம கேட்கல. நம்மள மாதிரியே உள்ள ஒரு மனுஷாவ அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் வரிசையா டோக்கன் வாங்குறோம். டாக்டர்கிட்ட போகும்போது எதுக்கு டோக்கன் வாங்குறீங்க? இல்ல முத்தம் நுழைய வேண்டியதானே. மனுஷாவ மொத்தமா நுழைஞ்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இயலாது, கேட்க இயலாது. சரி கேட்டு விட்டான், ட்ரீட்மெண்டே ஒரே இடத்துல கொடுப்பானா? சரி 10 பேர் தனித்தனியா சொல்லு, இந்த 10 ஊசி எடுத்து 10 இப்படி குத்துவானா? 2 கையினால 2 பேரும் குத்த முடியாதுங்க. 2 ஊசியை கையில எடுத்துக்கிட்டு ஒரு நேரத்துல 2 பேரும் தனித்தனியா குத்த அது முடியாது. அப்ப ஒரு நேரத்துல 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? அவனால 2 பேரும் இதை கேட்கவும் முடியாது, 2 பேருக்கு ஒரு நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா கியூல நிப்பாட்டுறோம், டோக்கனை வாங்குறோம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறோம், முன்னாடியே டைத்தை பிக்ஸ் பண்றோம். இது அவனை கடவுளை ஆக்கல. இப்ப நீங்க தர்காவுக்கு கேட்கறீங்கன்னு வைங்க, அல்ல தர்காவுக்கு போகாம கேட்கறீங்கன்னு வைங்க, இது என்ன எந்த மாதிரி கேட்கறீங்க? டாக்டர்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்கறீங்களா, அல்லாட்ட கேட்கிற மாதிரி கேட்கறீங்களா? ஒரு தர்காவில் கேட்கறீங்க, அவளியாவே இருக்கீங்க. நீ அவளியாவே சொல்லும்போது 1000 பேர் அவளியாவேங்கிறான். நீ கூப்பிடுற மைதீன் ஆண்டவரேன்னு கூப்பிடுற அந்த நேரத்தில் மெட்ராஸ்ல 25 பேர் கூப்பிடுறான், மதுரையில் 25 பேர் கூப்பிடுவான், சவுதி அரேபியா வந்து அங்க கூட மாட்டான், குறைச்சு போடுவான். அந்த நாட்டில் கிடையாது. அங்க வேற ஏதோ நாளை வச்சுக்கிறோம், பாகிஸ்தான்ல கொஞ்சம் 50 பேர் கூப்பிடுவான், டெல்லியில இருந்து ஒரு 100 பேர் கூப்பிடுவான். அட ஒரு 1000 பேர் ஒரு நேரத்தில் கூப்பிடான்னு வை. இந்த 1000 பேரை அவர் கேட்பார் என்று நீங்க நினைத்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு கியூ இல்லைன்னு சொன்னா, அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியது இல்லைன்னு சொன்னா, அவருக்கு டோக்கன் வாங்க வேண்டியது இல்லைன்னு சொன்னா, நீங்க அவரை எங்க ஒண்ணு நிப்பாட்டீங்க? டாக்டர் மாதிரி நிப்பாட்டீங்களா, அல்லா மாதிரி நிப்பாட்டீங்களா? அல்லாவுடைய சிவத்தை கொடுத்து விட்டீங்க நீங்க. அப்ப உதவி தேடுதல் என்பது அப்படி தேடினீர்களேயானால் அது அல்லாவிடத்தில் தான். எத்தனை பேர் வேண்டாலும் கேட்கலாம், வரம்பு இல்லாத உதவி தேடுதல் இருக்கும். அது மாதிரி ஒரு டாக்டர் தான் போறோம். டாக்டர் உதாரணத்துக்கு தான், ஒரு வக்கீல் கூட நீங்க போய்க்கலாம், ஒரு கடையில ஜாமான் வாங்குற கூட போகலாம், ஏதோ ஒண்ணு எதுவா இருந்தாலும் சரிதான். ஆனா ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுக்கிறவங்க போகலாம், எதா இருந்தாலும் ஒன்னாலும் பண்ண முடியும். ஒரு ஆளத்தான் போய் கேட்க முடியுமே தவிர மொத்தமா 1000 பேருக்கு ஒரே நேரத்தில் கட்டி ஒரே நேரத்தில் டிக்கெட் தர முடியாது. அப்ப எந்த ஒரு உதவி வாங்குறாண்டாலும் அதை நம்ம விளங்கிக்கிறோம். 2வது என்ன விளங்குறோம்னு கேட்டா, ஒருத்தன் உதவி கேட்கிறதா இருந்தா ஒண்ணு நம்ம அவன் கிட்டத்துல போகணும், இல்லாட்டி அவன் நம்ம கிட்டத்துல இருக்கணும். இல்லன்னா இந்த மாதிரி சாதனங்கள் வழியா டெலிபோனு அல்லது கம்பி இல்லா தொலைபேசி ஏதாவது ஒரு கருவிகளை வைத்துக் கொண்டு நம்ம பேசுறதை அங்க கடத்த வேண்டும். அப்படி இருந்தா தான் அவர்கிட்ட உதவி கேட்போம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இப்ப உங்களுக்கு வயிற்று வலிக்குது, உங்க குடும்ப டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, குடும்ப டாக்டர் கூப்பிட்டா வருமா? அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. நீ குடும்ப டாக்டர் அப்ப ஒரே ஆள் தானே கேட்கறீங்க. ஒரே ஆள் கேட்கறதா இருந்தா கூட கேட்கறதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, கேட்கறதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு ஆள் நீங்க மட்டும்தான், ஆளே வராத அட்டு பிடிச்ச டாக்டர்னு வச்சுக்கிறோமே, யாருமே வர மாட்டாங்கன்னா நீங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிறீங்க. ஆனா நீங்க போகணும் இருக்கணுமா? ட்ரீட்மெண்ட் பண்றதா இருந்தா நீங்க